3 ஆடுகளாக அவரின் இடத்திலே நிற்பதற்காக பிரவீன் அழைக்கப்பட்டு இருக்கின்றார். நிச்சயமாக நாங்கள் பிரவீனை பற்றி நாங்கள் இந்த தருணத்தில் கூறியே ஆக வேண்டும். அதிரடியான துடுப்பாட்ட வீரர் ஆட்டம் இழந்து வெளியேறி சென்று இருந்தாலும் 6 ஓட்டங்களோடு வெளியேறி இருக்கின்றார். சென்றிருந்தாலும் அவரின் இடத்தினை நிரப்பியவர் எமது பிரவீன் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. ஏனென்றால் இலகுவான சோட்ஸ் முறையில் நாங்கள் 6 ஓட்டங்களை இந்த பிரவீனின் மட்டையில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். செல்வாவின் பத்திற்கு எவ்வாறான துடுப்பாட்டத்தில் நிகழ்த்துவார் பிரவீன்? செல்வா கூறியதோடு கூறிய வண்ணமே சிறந்தது ஒரு பாட்டு வீச்சாளர் செல்வா பிரவீனை நோக்கி செல்வாவின் பந்து வீச்சிற்கு பிரவீன் என்ன செய்வார் என்று பொறுத்து எதிர்பார்ப்போம். 6 ஓட்டங்களா 4 ஓட்டம் இல்லை, அங்கு 1 ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த 1 ஓட்டங்களோடு ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக உயர்கின்றது. நான் சந்தித்த முதலாவது 5 ஓவர் நிறைவில் 2K16 அணியினர்கள் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். செல்வா சிறந்ததொரு பந்து வீச்சாளர் சிறந்த முறையில் தனது பங்களிப்பினை வழங்கி 7 ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அதிரடி துடுப்பாட்ட வீரரும் கூட செல்வநாயகம் தற்போது செல்வா விக்கெட் காப்பாளராக 2வது 10 ஓவர் நிறுவனத்திற்காக பிரதான நடுவரத்தை கட்டத்து முரளி அழைக்கப்பட்டிருக்கின்றார். முரளியை வேண்டி நாங்கள் கூறியாக வேண்டும். முரளி இந்த நுவரெலியா பிரதேசத்தில் சிறந்ததொரு விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் உள்ளடக்கக்கூடிய ஒரு வீரர், சிறந்ததொரு பந்து வீச்சாளர், சிறந்ததொரு அதிரடியான துடுப்பாட்ட வீரர் முரளி தற்பொழுது பந்து நேருவதற்காக பிரவீனை நோக்கி பந்து நேருவதற்காக நீங்கள் எவ்வாறான கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் நான் இவ்வாறு தான் துடுப்பெடுத்து ஆடுவேன் என்ற மறுபடியும் பிரவீன் எங்க மேலும் சிறப்பான நிச்சயமாக களத்தொடுப்பு சிறந்ததொரு களத்தொடுப்பு என்றதை கூற வேண்டும். அந்த களத்தொடுப்பான வீரர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு முதலாவது பந்திற்காக 1 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த 1 ஓட்டங்களை ஆடுகளாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 8ஆக உயர்வடைகின்றது. இடது கை துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான மைதானம் எங்கள் சுஜீவனின் மட்டையில் இருந்து சரப அருமையான 6 ஓட்டங்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அடிக்கடி சுழல் பந்துகளை எறியக்கூடிய ஒரு வீரர் முரளிதரன், லத்திசையினூடாக சுழல் பந்துகளை எறியக்கூடிய ஒரு வீரர் எங்கே பொறுத்திருப்பார்கள். முரளிதரனின் பந்திற்கு எவ்வாறான துடுப்பெடுத்த ஆட்டத்தினை ஈடுபடுத்துவார் சுஜீவன் என்பதனை நாங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது பந்து நிறுவனத்திற்காக பிரதம நடுவரனை கட்டத்தில் சுஜீவனை நோக்கி முரளிதரன் சிறப்பானதொரு பந்து வீச்சியாக நிச்சயமாக முறையற்ற பந்தாக பிரதான நடுவரால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த முறையற்ற பந்தோடு மேலும் ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 2 ஓட்டங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10ஆக உயர்வடைகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 10. நிச்சயமாக பிரவீன் ஒரு அடி முன்னால் சென்று அடித்தால் இந்த இவரின் பந்திற்கு இலகுவான முறையில் சொற்று முறையில் துடுப்பெடுத்து ஆடலாம் என்பதை கருத்தில் கொண்டு எங்கே பிரவீன் மட்டிலிருந்து நாங்கள் 6 ஓட்டங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முரளி அடிக்கடி சுழல் பந்துகளை எறியக்கூடிய ஒரு சுலபமான இலகு பந்து வீச்சாளர். பொறுத்திருப்போம் பந்து வீச்சாளரா இல்லை துடுப்பாட்ட வீரரா? நிச்சயமாக அது ஒரு முறையற்ற பந்து. அந்த முறையற்ற பந்தோடு துடுப்பாட்ட விக்கெட் காப்பாளரின் கபடி இனம் காரணமாக மேலும் ஒரு ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. நிச்சயமாக விக்கெட் காப்பாளரின் பின்னால் இருக்கும் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போட்டினை சற்று அகன்று நின்று கண்காணிக்குமாறு மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இடையூறாக இருக்கின்றீர்கள் களத்தொடுப்பாட்ட வீரர்களுக்கு. நிச்சயமாக இடது கை துடுப்பாட்ட வீரர்களுக்கு மீண்டும் ஒரு லாபகமான முறையில் பாத்தினை எரிவாரா முறையில் என்பதில் பொறுத்து பார்ப்போம். ஆடியின் மொத்த ஓட்ட 12ஆக உயர்வடைகின்றது. 1.1 புள்ளி ஓவர்கள் நிறுவனம் 11 ஓட்டங்களோட களத்தில் மேலும் ஒரு சிறந்த துடுப்பாட்ட நமக்கு நிச்சயமாக 1 ஓட்டங்களாக மட்டுப்படுத்தப்படுகின்றது. அந்த 1 ஓட்டங்களோடு ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13ஆக உயர்வடைகின்றது. ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 13. அணியின் ஓட்ட எண்ணிக்கை 13ஆக உயர்ந்திருக்கின்றது. பார்ப்போம் பிரவீனின் மட்டையிலிருந்து ஒரு 6 ஓட்டங்கள் பெறப்படுமா என்று. சிறப்பான பந்து வீச்சாளர் சிறந்ததொரு துடுப்பாட்ட வீரர் பிரவீன். நாங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், இருந்த போதிலும் அவரின் மட்டையிலிருந்து நாங்கள் ஒரு 6 ஓட்டங்கள் வாழ வெடிக்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் நாங்கள் கூறியவிடமே அதிரடியான ஒரு 6 ஓட்டங்கள் நிச்சயமாக
அறிவிப்பாளரை நோக்கி வந்து அந்த பந்து சற்று கீழே பில்டிங்கில் பந்து சென்றிருக்கின்ற இந்த பதில் வந்து ஒரு 6 ஓட்டங்கள் அந்த 6 ஓட்டங்கள் அடுக்கலாக ஆடியின் மொத்த ஓட்டடிக்கு 19 உயர்வடைகின்றது. 2 பந்து ஓவர்கள் நிறைவில் 2K16 ஆடியின் ஓட்ட இலக்குகள் 19 உயர்வடைகின்றது. ஆடியின் மொத்த ஓட்டடிக்கு 19. நிச்சயமாக அவர் 6 ஓட்டத்தை அந்த தனது அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக ஒரு ஏனைய விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பிரவீன் அவரின் மட்டை எங்கிருந்தாலும் உடனடியாக பிரவீனின் கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிரவீனின் மட்டை இல்லாமல் அவர் சற்று தடுமாறி கொண்டிருக்கின்றார். ஆகையால் பிரவீனின் மட்டை யார் கையில் வைத்திருந்தாலும் பரவாயில்லை, அந்த துடுப்பாட்ட வீரருக்கு மட்டையினை வழங்கி உதவி செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இடது கை துடுப்பாட்ட வீரர் அதிரடி துடுப்பாட்ட விநாயகன் சுஜீவன் எங்கே போறது பாப்போம். நீங்கள் எவ்வாறான துடுப்பாட்ட வீரராக இருந்தாலும் நான் சிறந்ததொரு பந்து வீச்சாளர் என்று நிரூபிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார். சுஜீவனின் மட்டைகளிலிருந்து 6 ஓட்டங்களா 4 ஓட்டங்களா பெறப்படும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக முறைகேடான விளையாட்டு முறைகளை விளையாட வேண்டாம் என்பதை அறிவித்ததோடு 3வது பந்து ஓவர் நேர்வதற்காக பிரசாந்த் அழைக்கப்பட்டிருக்கிறார். இதே பாடசாலையின் ஆசிரியரும் கூட சிறந்த பந்து வீச்சாளரும் கூட சிறந்த துடுப்பாட்ட வீரரும் கூட பிரசாந்த் எவ்வாறான பந்துகளை எறிவார் என்பதை பெரும்பாலும் மீண்டும் கை துடுப்பாட்ட வீரர் சுஜீவனை நோக்கி முதலாவது பந்தாக முறையற்ற பந்தாக பிரதான நடுவரால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த முறையற்ற பந்தோடு ஆடியின் மொத்த 20 உயர்வடைகின்றது. தன் சந்தித்த 6 பந்துகளின் முடிவு 20 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் 2K16 அணியினர்கள். இங்கே 2வது மேலும் முதலாவது பந்து நேர்வதற்காக பிரதான நடுவரை கடந்த பிரசாந்த் மேலும் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாடாக இருந்த பதிலமது எந்த ஒரு ஓட்டமும் இன்று மட்டும் வருத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு 2வது ஓட்ட பெரும் முயற்சி நிச்சயமாக களத்தில் பாட வீரர்களின் கபடியினம் காரணமாக ஒரு ஓட்டம் மேலதிகமாக பெறப்படுகின்றது. அந்த ஓட்டவர்களோட அணிந்து மொத்த ஓட்டடிக்கு நிச்சயமாக சுஜீவன் வேகமான முறையில் முதலாவது ஓட்டத்தினை பெற்றால் மாத்திரமே அடுத்தடுத்த ஓட்டங்களை வெகு விரைவாக பெற முடியும். முதலாவது ஓட்ட இலக்கு மிகவும் முக்கியமானது. அதிவேகமான முறையில் நாங்கள் ஓடி எடுத்தே ஆக வேண்டும். அந்த முறையில் 2வது பந்து நேர்வதற்காக பிரதான நடுவர்கள் அடுத்து பிரசாந்த் பிரவீன் அவர்களுக்கு தெரியும் பிரசாந்த் சார் ஆசிரியர் அவர்களின் பந்து வீச்சு நுணுக்க முறைகள் பொறுத்தின்றி பாபம் அதனை தற்சமயம் பயன்படுத்துவாரா இல்லையா என்பதனை சிறந்ததொரு பந்து வீச்சாளர் நுணுக்கமான முறையில் பந்தினை சுழன்று எறியக்கூடிய ஒரு வீரர் பிரசாந்த் நம்பிக்கை நட்சத்திர பந்து வீச்சாளரும் கூட பொறுத்தின்றி பாபம் கூறியவனமே அங்கு ஒரு அகல பந்தா நிச்சயமாக பிரதான நடுவர்கள் அகல பந்தாக தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த அகலப்பந்தோடு மேலும் ஒரு ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 2 ஓட்டங்கள் அடங்கலாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 உயர்வடைகின்றது. உயர்வடைகின்றது. சுஜீவனை நோக்கி ஆசிரியர் பிரசாந்த் எங்கே பொறுத்திருப்பாக வெவ்வாறான துடுப்பாட்டத்திலே மேலும் ஒரு பதிவிச்சு நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தோம் ஆசிரியர் பிரசாந்த் நுணுக்கமான முறையில் பந்தினை எறியக்கூடிய ஒரு வீரர் என்று நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தோம். எங்கே பொறுத்திருப்பாபோம் சுஜீவனின் இடத்தினை நிரப்புவதற்காக சாரவமா அழைக்கப்பட்டிருக்கின்றார். வலது கை துடுப்பாட்ட வீரர் லெப்ட் திசையில் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர்.
இந்த மைதானம் நப்திசில் சாதகமான ஒரு மைதானம். பாபம் ஆசிரியர் பிரசாந்தின் பந்து வீச்சு எவ்வாறு என்று சரவணா அவர்களுக்கு தெரியும். சரவணாவின் துடுப்பாட்டம் எவ்வாறு என்று ஆசிரியர் பிரசாந்த் அவர்களுக்கு தெரியும். இருவருமே ஒரே அணியில் விளையாடக்கூடிய ஒரு வீரர்கள். ஹோல்ப்ரூக் கிங்ஸ் அணியினரை சேர்ந்த வீரர்கள் இருவருமே. பாபம் மூன்றாவது பந்து ஓவரில் இறுதி பந்து நேர்வதற்காக பிரசாந்த் சரவணா அழகானதொரு 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிரடியான 6 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 141 உயர்வடைகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 131. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 131 உயர்வடைகின்றது. சந்தித்த 3 பந்து ஓவர்கள் நிறைவில் 2K16 அணியினர்கள் 31 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மூன்று பந்துகளை சந்தித்து எத்தனை ஓட்டங்களை குவிப்பார்கள் என்பதனை மூன்றாவது பந்து ஓவரை பெறுவதற்காக அதிரடி துடுப்பாட்ட வீரர், நம்பிக்கை துடுப்பாட்ட நட்சத்திர நாயகன் செல்வ நாயகம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இறுதி பந்து ஓவரை எறிவதற்காக பார்த்திருப்போம். செல்வா விக்கெட் காப்பாளரின் ஆலோசனைக்கு இணங்க பந்தினை எறிவதற்கு வருகை தந்திருக்கின்றார். செல்வ நாயகம் பிரவீனை நோக்கி. பிரவீனம் சகித்தவர் அல்ல. ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக ஆட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். முதலாவது பதற்கு அதிரடியான துடுப்பாட நமக்கு நிச்சயமாக அதிரடியான 6 ஓட்டங்கள் என்று கூற வேண்டும். அந்த 6 ஓட்டங்களோடு ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 137 உயர்வடைகின்றது. தன் சந்தித்த முதலாவது பந்திலேயே அதிரடியான 6 ஓட்டங்களை விளாசி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். செல்வ நாயகம் சலித்தவர் அல்ல. அதிவேகமான பந்துகளை எறியக்கூடிய ஒரு வீரர், சிறந்தது ஒரு துடுப்பாட்ட வீரர். எங்கே போது பாபம் இரண்டாவது பந்தினை எறிவதற்காக பிரதான நடுவரனை கடந்து பிரவீனை நோக்கி. பிரவீன் தற்பொழுது ஃபோமிக்குள்ளே வந்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் ஒரு அதிவேகமான ஒரு பந்து வீச்சு விக்கெட் காப்பாளரின் கபடியிடம் காரணமாக ஒரு ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. இரண்டாவது ஓட்டம் பெரும் முயற்சி அங்கு நிச்சயமாக நழுவப்படுகின்றது. நிச்சயமாக பிரதான நடுவர் இருந்தால் அது அகல பந்தாக தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த அகல பந்தோடு மேலும் ஒரு ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 2 ஓட்டங்கள் அடங்கலாக ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 139 உயர்வடைகின்றது. ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 139 உயர்வடைகின்றது. மேலும் ஒரு சிறந்த துடுப்பாட்டம் நிச்சயமாக அது முறையற்ற பந்தாக பிரதான நடுவரால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த முறையற்ற பந்தோடு மேலும் ஒரு உதிரி ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த உதிரி ஓட்டங்கள் அடங்கலாக ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41 உயர்வடைகின்றது. 41 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் 2K16 அணியினர்கள். நிச்சயமாக அந்த நோபல் பந்தினை இலகுவான முறையில் ஒரு 6 ஓட்டமாக மாற்றி அமைத்திருக்கலாம். சரவணா சற்று தடுமாறி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். பிரவீன் தொடர்ந்து பிரவீனின் மட்டிலிருந்து 6 ஓட்டங்களை நாங்கள் எதிர்பார்த்த வேண்டும். செல்வநாயகம் மறுபடியும் நிச்சயமாக சிறந்த ஒரு துடுப்பாட்டம். இரண்டாவது ஓட்டமாக பெரும் முயற்சி. நிச்சயமாக இரண்டாவது ஓட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக 2 ஓட்டங்கள் அடங்கலாக ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 44 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் 2K16 அணியினர்கள். இறுதி பந்தினை எறிவதற்காக செல்வநாயகம் மேலும் ஒரு சிறந்த துடுப்பாட்டமாக நிச்சயமாக 3 ஓட்டங்கள். இரண்டாவது ஓட்டங்கள் பெரும் முயற்சி. 2 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். மூன்றாவது ஓட்ட பெரும் முயற்சி பெறுவார்களா? நிச்சயமாக ஆட்டமிழப்பு சந்தர்ப்பமாக நிச்சயமாக ஆட்டமிழந்து வெளியே செல்கின்ற பிரவீன் 2 ஓட்டங்கள் அடங்கலாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 46 உயர்வடைகின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 19 கேம் சேஞ்சர்ஸ் அணியினர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் 47 ஓட்டங்களை பெற வேண்டும். பார்ப்போம் 2K16 அணியினர்கள் அதிரடி பந்து வீச்சாளர்கள், சிறந்த பந்து வீச்சாளர்களை உள்ளடக்கிய ஒரு அணி 47 ஓட்டங்களை பெற வேண்டும். பார்ப்போம் எந்த அணியினர்கள் வெற்றி வாங்கினை சூடுவார்கள் என்பதனை.
அணியினரை விரைவாக களத்திற்கு செல்வார் மிக தாழ்மையை நாங்கள் கேட்டுவிட்டோம். பதினாறு அணிகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த 16 அணிகளில் இருந்து 8 அணிகள் தற்பொழுது 7 அணிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 8வது அணி யார் என்று இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பந்தினை எறிவதற்காக அகில இலங்கை ரீதியாக எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்த ஒரு வீரர், சிறந்த பந்து வீச்சாளர் கிறிஸ்து ராஜா அழைக்கப்பட்டிருக்கிறார். அதிவேகமான முறையில் பந்து எறியக்கூடிய ஒரு வீரர். அதே போன்று மறுமுனையில் செல்வநாயகம் மற்றும் அவரோடு இணைந்து செல்வா அழைக்கப்பட்டிருக்கிறார். 2 அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள், இருவருமே சரமாரியான அதிரடியான 6 ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு வீரர் செல்வநாயகம். எவ்வாறான பந்துகள் வந்தாலும் பந்து வரும் திசைக்கு அதிரடியான 6 ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு வீரர் செல்வநாயகம். பொறுத்து பாபம் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமானால் 47 ஓட்டங்களை பெற வேண்டும். பிரதான மத்தியஸ்தரை கடந்து வேகப்பந்து வீச்சாளர் கிறிஸ்துராஜா. செல்வநாயகம் நாங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தோம், அதிரடியான 6 ஓட்டங்களை பந்து வரும் திசைக்கு அடித்தாடக்கூடிய ஒரு வீரர் செல்வநாயகம். 47 ஓட்டங்கள் என்று வெற்றி இலக்கோடு இது முதலாவது பந்தினை தருகிறார். முதலாவது பந்து காத்திருக்கிறார். துடுப்பாட்டமாக நிச்சயமாக முறையற்ற பந்தாக பிரதான நடுவர் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த முறையற்ற பந்து ஆட்டங்களாக மேலும் ஒரு 6 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 6 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக ஓடுகின்றது. முதலாவது பந்தில் ஒரு பந்து கூட இன்னும் நிறைவுக்கு வரவில்லை. இருந்த பந்திலும் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 19 கேம் சேஞ்சர்ஸ் அணியினர்கள் இன்னும் வெற்றி பெற வேண்டுமானால் 40 ஓட்டங்களை பெற வேண்டும். வெறுமனே 12 பந்துகளை சந்தித்து 6 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். கிறிஸ்து ராஜா சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். நுணுக்கமான முறையில் அதிவேகமான பந்துகளை எரிந்து விக்கெட்டுகளை சரிக்கக்கூடிய ஒரு வீரர். போர்த்துக்கு மேல ஒரு சிறந்த ஒரு பந்து வச்சு நிச்சயமாக அங்க ஒரு ஓட்டுகள். அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கை 8. விக்கெட் காப்பாளரின் பின்னால் இருக்கும் ஏனைய வீரர்களுக்கு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம், சற்று ஒதுக்குப்புறமாக இருந்து இந்த போட்டியினை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்தில் இருப்பது களத்தடுப்பாட்ட வீரர்களுக்கு தடையாக அமைந்திருக்கின்றதுமே காரணத்தினால் உதவி நடுவர் திலீப் குமார் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், விக்கெட் காப்பாளரின் பின்னால் இருக்கும் ஏனைய உதிரி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களை சற்று ஒதுக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மறுமுனையில் செல்வா சிறந்த ஒரு பந்து வீச்சாளர், ஆரம்ப பந்து வீச்சாளர், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். சிறந்த முறையில் நாங்கள் கொழும்பில் கூட இவரை துடுப்பாட்ட வரிசையை நாங்கள் கண்காணித்து இருக்கின்றோம். சிறந்த முறையில் கொழும்பில் சென்று அதிரடியாக துடுப்படுத்தாடிய ஒரு வீரர் தற்பொழுது இந்த மைதானத்தில் நேரடியாக போட்டு முறையில் ஆட்டமிழந்து செல்கின்றார். செல்வா நிச்சயமாக அணியின் நம்பிக்கை நட்சத்திர ஆட்ட நாயகர் ஆட்டமிழந்து வெளியேறி செல்கின்றார் என்றே நான் கூற வேண்டும். 7 ஓட்டங்களில் 8 ஓட்டங்களில் முதலாவது விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் 19 கேம் சேஞ்சர்ஸ் அணியினர்கள். இரண்டாவது அவரின் இடத்தினை நிரப்புவதற்காக 3வது துடுப்பாட்ட வீரர் முரளிதரன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். முரளிதரனை பற்றி நாங்கள் கூறியே ஆக வேண்டும். இந்த மன்ராசி மைதானம், தாயகம மைதானம் மற்றும் ஹோல்புர்க் மைதானங்களில் பல்வேறுபட்ட சாதனைகளை படைத்த ஒரு வீரர் முரளிதரன். அதிரடியாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு வீரர் முரளிதரன். முரளிதரனின் மட்டை
ஜெயமிகு கிறிஸ்து ராஜாவா இல்லை முரளியா இருவருமே அனுபவம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள். முரளிதரர் அதிரடி துடுப்பாட்ட நாயகன் கிறிஸ்துவின் பந்திற்கு என்ன செய்வார் என்பதனை ஒருபவம் முதலாவது பந்து சிறந்ததொரு பந்து வீச்சு, நிச்சயமாக சிறப்பானதொரு பந்து வீச்சு என்றுதான் கூற வேண்டும். 8 ஓட்டங்களில் முதலாவது ஓவரினை நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு விக்கெட்டினையும் தன் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் கிறிஸ்து ராஜா. அனைத்து பந்துகளுமே சுழல் பந்து என்ற பெயரில் பந்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் சேர்ந்த ஒரு பந்து வீச்சாளர் இரண்டு பதிலுமாக பிரதான நடுவரால் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த அகலப்பந்தோடு ஓடியின் பந்தோடு அடிக்கை 9 உயர்வடைகின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 48 ஓட்டங்களை பெற வேண்டும். 9 பந்துகளை சந்தித்து 6 ஓட்டங்களை பெற வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். செல்வ நாயகமா இந்த பிரியதர்ஷனா சுழல் பந்துகள் எறியக்கூடிய ஒரு வீரர் பிரியதர்ஷன். மேலும் ஒரு செல்வ ஒரு துல்படம் பிடியிருக்கும் சந்தர்ப்பம் நிச்சயமாக இல்லை. 7 கோட்டுக்கு அப்பால் அதிரடியான ஒரு 6 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அந்த 6 ஓட்டங்களோடு ஆடியின் மொத்த எண்ணிக்கை 15 உயர்கின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 42 ஓட்டங்களை பெற வேண்டும். மேலும் ஒரு சிறந்த துடுப்பாட்டமாக நிச்சயமாக லோகோல் திசையில் ஒரு ஓட்டங்களை பெறப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டங்களோடு ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 16 உயர்கின்றது. வெற்றி பெற வேண்டுமானால் 41 ஓட்டங்களை பெற வேண்டும். வெறுமனே 7 பந்துகளில் 41 ஓட்டங்களை பெற வேண்டும். முரளி அதிரடியான துடுப்பாட்ட வீரர் சற்று தடுமாறிய வண்ணம் மைதானத்தில் பொறுத்தில் பார்ப்போம். 99ஆம் இலக்க ஜெர்சினை அணிந்து வருகை தந்திருக்கிறார் முரளி. சிறந்த துடுப்பாட்ட வீரர் முரளி இந்த பிரதேசத்தில் பல்வேறுபட்ட மைதானங்களில் தனது சாதனைகளை படைத்த ஒரு வீரர். முரளிதரன் மண்ணிலிருந்து ஒரு 6 ஓட்டங்கள் ஊரவனமே அதிரடியான ஒரு 6 ஓட்டங்கள். அந்த 6 ஓட்டங்களோடு ஆடியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 உயர்வடைகின்றது. நேரடியாக 6 ஓட்டத்தை தனது அணிக்காக முரளி 6 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 19 கேம் சேஞ்சர்ஸ் அணியினர்கள் வெற்றிக்கு இன்னும் 6 பந்துகளை சந்தித்து 25 ஓட்டங்களை பெற வேண்டும். 6 பந்துகளை சந்தித்து 25 ஓட்டங்களை பெற வேண்டும். 6 பந்துகளை சந்தித்து 25 ஓட்டங்களை பெற வேண்டும். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை வெற்றி பெற 6 பந்துகளை சந்தித்து 25
ஓட்டத்தினை நோக்கி சரவணா போர்த்திட்டு பார்ப்போம். அதிகமான பேச்சாளர் முதலாவது பந்து சிறப்பானதொரு பந்து வீச்சு அது ஒரு ஓட்டங்களை பிறப்பிக்கிறது. அந்த ஓட்டங்களாக 23 நிச்சயமாகவே சிறந்ததொரு பந்து வீச்சாளர் சரவணா 5 பந்துகளை சந்தித்து 24 ஓட்டங்கள் பெற வேண்டும். பல வேடிக்கை காட்டி எதிர்கொண்டு 20 ஓட்டங்களை பெற வேண்டும். கூட இவர் செல்ல பயன்படுத்தி வலைக்கு சென்று அவர் வாழ்த்துக்களை 4 பந்துகளை சந்தித்து 23 ஓட்டங்களை பெற வேண்டும். வெற்றி வாகையினை சூட வேண்டுமானால் 4 பந்துகளை சந்தித்து 23 ஓட்டங்களை பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டுமானால் 4 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை மாத்திரமே பெற வேண்டும். 4 பந்துகளுக்கு 4 ஓட்டங்களை அதிரடியாக ஆடக்கூடிய அதிரடி ஆட்ட நாயகர் இருவரும் களத்தில் இருக்கின்றார்கள். அழகானதொரு 6 ஓட்டங்கள் அங்கு நிச்சயமாக சிறந்ததொரு துடுப்பாட்டம். அந்த 6 ஓட்டங்கள் அணியின் மொத்த ஓட்டருக்கு உற்பத்தி ஒன்றாக உருவெடுக்கிறது. வெற்றி பெற வேண்டுமானால் 3 பந்துகளை சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். கௌதம் 2K16 அணியினை தூக்கி வைப்பதும் வீழ்த்துவதும் கௌதமின் கையில் தான் உள்ளது. சிறந்ததொரு பந்து வீச்சாளர் கௌதம். பொறுத்து பார்ப்போம். மறுமுனையில் இருப்பது முரளி. அதனையும் கருத்தில் கொண்டு பந்தினை எறிவதற்கு கௌதம் அளிக்கப்பட்டிருக்கிறார். முரளி அதிரடி துடுப்பாட்ட வீரர். இந்த கேரளியா பிரதேசத்தில் பல மைதானங்களில் அதிரடி 6 ஓட்டங்களுக்கு சொந்தக்காரர் முரளி. முரளிக்கு எதிராக பந்தினை எறிவதற்காக மிருதுவான முறையில் பந்தினை எறியக்கூடிய வீரர் கௌதம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். கௌதமா இல்லை, அதிரடி துடுப்பாட்ட வீரர் முரளி தரணா. தூக்கி வைப்பதும் தாழ்த்துவதும் அண்ணன் கௌதமின் கையில் தான் உள்ளது. முதலாவது பந்திற்காக அகல பந்தோடு ஒரு உதிரி ஓட்டங்கள் பெறப்பட்ட கவனியம் வேகமான முறையில் பந்தினை எடுத்துக் கொண்டிருக்கிறார் கௌதம். சிறந்த முறையில் பந்தினை 3 பந்துகளை சந்தித்து 14 ஓட்டங்களை பெற வேண்டும். அதிரடி வீரர்கள் தற்பொழுது ஆடுகளத்தில் செல்வா மற்றும் முரளி இருவருமே அதிரடியாக ஆடக்கூடிய ஆட்ட நாயகர். இவர்களுக்கு 3 பந்துகளுக்கு 2 இலக்குவானதுதான். கௌதம் மறுபடியும் அதிவேக பந்து வீச்சாளர். சிறந்ததொரு துடுப்பாட்டம். சிறந்ததொரு துடுப்பாட்டம். நிச்சயமாக 8 ஓட்டங்களை பெற வேண்டும். 2 பந்துகளை சந்தித்து 8 ஓட்டங்களை பெற வேண்டும். பந்துகளை எறிந்தால்
சிறப்பாக அமையும் பந்து வீச்சானது பந்துகளை சிறந்த முறையில் ஒத்துழைப்புகளை 2K16 அணிகளுக்கு வழங்கலாம். பார்ப்போம். 2 பந்துக்கு 8 ஓட்டங்கள். மேலும் ஒரு சத்து தூரத்தில் நமக்கு நிச்சயமாக ஒரு பந்துக்கு 7 ஓட்டங்களை பெற வேண்டும். ஒரு பந்துக்கு 7 ஓட்டங்களை பெற வேண்டும். அடித்தால் 6 போட்டி சமநிலை, அடிக்காவிடில் 1 போட்டி வெற்றி. சந்திக்கும் 5 பந்துகள் சந்தித்தால் 5 பந்திலுமே 6 ஓட்டங்களை பெற முரளிதரன். ஒரு பந்துக்கு 7 ஓட்டங்களை பெற போட்டியை சமநிலை படுத்துவாரா இல்லை? சிறப்பானது ஒரு பந்து வீச்சாக இருந்த போதிலும் அகல பந்தாக தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பந்தினை சந்தித்து 5 ஓட்டங்களை பெற வேண்டும். 4 ஓட்டங்களை பெற்றால் போட்டி சமநிலை, 6 ஓட்டங்களை பெற்றால் போட்டி வெற்றி. எங்கே பெற்று போவோம்? பாட்டு வீச்சாளரா இல்லை ஈடுபட்ட வீரரா? செல்வாவுடைய முரளிதரன் பந்தினை எறிவதற்காக அதிவேக பந்து வீச்சாளர் கவுண்டம் தற்பொழுது தயார் நிலையில் ஒரு பந்துகளை சந்தித்து 5 ஓட்டங்களை பெற நிச்சயமாக இந்த பந்திற்கு நாங்கள் கண்களை மூடிக்கொள்கின்றோம். ஏனென்றால் டென்ஷனாக உள்ளது. நிச்சயமாக ஒரு 5 ஓட்டங்கள், ஒரு பந்திற்கு 5 ஓட்டங்கள். இரு அணிகளும் 16 அணி பல சாதனைகளை படித்த ஒரு அணி. 2K16 அணி ஆயிலே 19 கேம் சேஞ்சஸ் அணியினரா 6 கௌதம் தனது இரு அணிகளுக்கு நமது வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து இனி இடம்பெறும் போட்டிகள் 8 அணிகளில் இருந்து ஒரு 4 அணிகளை நாங்கள் தீர்மானிக்கும் ஒரு போட்டி பெறுகின்றோம். அதிரடியான ஓட்ட இலக்காக இருந்தாலும் அந்த போட்டி இலக்கான வெற்றி வாகினை சூடி இருக்கின்றார்கள். 19 ஸ்டேட் ஜட்ஜஸ் அணியினர்கள் இரு அணிகளுக்கு நமது வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.